ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து டே 13 பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து மேங்கோ ஃபில்லிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? மேங்கோ டிசைன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மேங்கோ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? எஸ் போடுறது ஃபஸ்ட்டு எஸ் போட்டுட்டு உள்ள லைட்டாக மேலே வந்து சுழிச்சு விட்டுக்கோங்க, ஸ்பைரல் மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைடு சி போடணும். எஸ்ஸும் சியும் போட்டு நீங்கள் போட்டாலே அது வந்து மேங்கோ ஷேப்புக்கு வந்துடும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து திலகம் ஷேப்புன்னு சொன்னோம்ல, அது வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பீகாக் டிசைன் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி எஸ்ஸும் சியும் போட்டு மேங்கோ டிசைன் போட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகேவா? இதில் வந்து நான் ஸ்பைரல் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் வந்து ஹம்ஸ் போடலாம். இல்லைனா இப்போ வந்து நான் இது போட்டிருக்கலாம், ஸ்பைரல் போட்டிருக்கலாம், அதுக்கு மேலே வந்து ஹம்ஸ் கூட நீங்கள் போட்டு ஃபில் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் இந்த மாதிரி ஸ்பைரல் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கு வெளியே வந்து டார்க் பண்ணுறேன். டார்க் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நான் வந்து டார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்கள் வந்து டிப்பு க்ளீன் பண்ணி போடுங்க. திரும்பவும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போடும்போது நீட்டாக வரணுன்னா இந்த மாதிரி எஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சி போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேங்கோ ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து அரபிக் டிசைன்லாம் நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி டைமில் இந்த ஷேப்லாம் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக போடலாம். அதனால் வந்து எஸ்ஸு போட்டு சி போடுங்க. ஓகேவா? எந்த டைரெக்ஷனில் போட்டாலுமே நீங்கள் வந்து எஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டு சி போட்டால் இந்த மாதிரி மேங்கோ ஷேப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? 2 லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஒரு லைனில் வந்து இந்த மாதிரி மேங்கோ போட்டிருக்கேன். ஆனால் இப்படி போடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாஃப் மேங்கோ போடுவோம்ல, அதுக்கு. ஓகேவா? இந்த சைடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இந்த லைனோடு இது வந்து ஜாயிண்ட் ஆகணும் எஸ்ஸு போடுறது. நீங்கள் இதை வந்து மேலே பார்த்து போடலாம், நான் வந்து கீழே பார்த்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது வந்து அந்த மாதிரி போடக்கூடாது, 2வது போட்டிருக்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? அதான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போட்டுறக்கூடாது. அதுக்காக நான் வந்து உள்ளே வந்து ஸ்பைரல் கொடுத்து சின்ன ஹம்ஸ் கொடுத்து பெரிய ஹம்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டார்க் பண்ணி திரும்பியும் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து எஸ் போடணும். ஓகேவா? மேலே இருந்து போடணும். நான் கீழேருந்து போட்டுட்டேன். உங்களுக்கு புரியங்காக நான் திரும்பவும் மேலேருந்து கீழே போட்டு காமிச்சேன். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு சி லைட்டாக பெண்ட் பண்ணி சி போடணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு மேலே வந்து நம்ம ஸ்பைரல் மாதிரி சுழிச்சு விட்டோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஐ ஷேப் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம பீகாக் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதை வந்து பீகாக் டிசைன் மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ப்ரைடுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து அரபிக் டிசைன் மாதிரியே கேட்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி போடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? ஐ ஷேப் மாதிரி போட்டு உள்ள ஒரு டாட் வச்சு இந்த மாதிரி போட்டாலே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பில் வந்து நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து உங்கள் க்ரியேட்டிவ் தான். நீங்கள் என்ன ஷேப் போட்டினாலும் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபில்லிங் உள்ளே வந்து எது கொடுக்குறீங்களோ அதுதான் ஹைலைட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து மேலே பார்த்து போட்டிருக்கோமா, இப்போ கீழே பார்த்து போடுறோம். ஓகேவா? அதே மாதிரி தான் எஸ் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போடணும். நான் வந்து உள்ளே வந்து ஸ்பைரல் மாதிரி போடாமல் ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாடலில் உங்களுக்கு கீழே பார்த்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நான் டபுள் லைன் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மாதிரி டபுள் லைன் நம்ம வந்து ஆல்ரெடி கிரிட்டிலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி டபுள் லைன் போட்டு உள்ளே வந்து நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். அது வந்து வேறு இல்லை அதே மாதிரி கொடுக்கணுன்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம். டபுள் லைனில் வந்து நான் இப்போ வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே நீங்கள் போல்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது, நல்லா இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் லைன் போட்டு நீங்கள் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். உள்ளே வந்து ஒரு டாட் வச்சு ட்ரீ ட்ராப்ஸ் மாதிரி இழுத்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் மேங்கோ ஷேப். மேங்கோ ஷேப் போடுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் மேங்கோ ஷேப் போடுறோம். எஸ் போட்டு
இந்த சி வந்து சின்ன சின்னதாக பெண்ட் பண்ணி 3 பிரித்து போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரே சியாக போட்டிங்க. இப்போ சியை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அது போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்பைரல் போட்டு சின்ன ஹம்ஸ் போட்டு மேலே டியர் ட்ராப்ஸ் போட்டு அதை லைட்டாக இழுத்து விட்ருக்கேன் லீஃப் மாதிரி. அதுக்கு மேலே ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் போடணும். இல்லை உங்களுக்கு வேறு விருப்பம்னா அந்த மாதிரி போடலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு இது இப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். இது வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்கள் போட்டு வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லி தருவேன். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் நம்ம வந்து கீழே பார்த்து போட்டிருக்கலாம். அதே மாதிரி தான், ஒரே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடணும். ஓகேவா? உள்ளே வந்து இந்த மாதிரி ஈஸியாக நான் வந்து லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உள்ளே வந்து டாட் வைக்கனாலும் வைக்கலாம். நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து எப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டுட்டு ஹாஃப் சர்க்கிளும் போடக்கூடாது. கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி போட்டு பெண்ட் பண்ணி மேலே இந்த மாதிரி போடணும். ஆனால் நீங்கள் வந்து போடுறது இப்படி தான் போடுவீங்க. இப்படி போடக்கூடாது. நான் கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டாக போடக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் ஈக்குவலாக வரும். நீங்கள் வந்து அரபிக் டிசைன்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருக்கும். ஹாஃப் மேங்கோ அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங்க்கு வந்து இந்த எப்போவுமே ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹம்ஸ் கொடுக்குறது வந்து நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்பைரல் கொடுக்கணும்னா ஸ்பைரல் கொடுக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஈஸியாக பிகினர்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைனில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஹாஃப் மேங்கோ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் போட்டு 2 சைடு மேங்கோ போடணும். ஓகேவா? இந்த டிசைன் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, அதுக்கு வந்து இந்த டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான். உள்ளே வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் மாதிரி போட்டு அதில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைன்ஸ் போட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். சின்ன ஹம்ஸ் பெரிய ஹம்ஸ். ஓகேவா? ஒரேடியாக பெரிய ஹம்ஸ் போட்டால் நல்லா இருக்காது. சின்ன ஹம்ஸ் போட்டு நீங்கள் பெரிய ஹம்ஸ் போடணும். ஓகேவா? அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டாட் வச்சு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பேசிக்கில் என்னெல்லாம் படிச்சிருப்பீங்களோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியுமே நீங்கள் போடலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்டு டெமோ வேணுன்னா கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்டு போடுற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் ஹேண்டும் போடுறேன். ஓகேவா? நீங்கள் அடுத்த டிசைன் போடுறதுக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி லைட்டாக கொடுத்து டியர் ட்ராப்ஸ் கொடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் எஸ் போட்டு சி போட்டு மேங்கோ ஷேப் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் சும்மா போட்டிங்கன்னா கரெக்டாக வராது, நல்லா இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து கோனை வந்து டிப்பை க்ளீன் பண்ணி போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ப்ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி நீட்டாக வரும். இந்த மாதிரி மேங்கோ ஷேப் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்லிங் படிச்சிருப்போம்ல அந்த மாதிரி தான். உள்ளே ஒரு சின்ன ரோஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி லீஃப்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், நான் வந்து பேப்பரில் போடுறனால வந்து எனக்கு அது ட்ரை ஆகிரும் உடனே. ஓகேவா? அதனால் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கையில் போடும்போது இந்த மாதிரி உடனே போடாதீங்க. ஒன்றோடு ஒன்று மெர்ஜ் ஆயிரும். நீங்கள் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு உடனே போடணுன்னா கூட போடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எப்போ போடணும் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் திரும்ப அழிச்சிட்டு திரும்ப போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா?
இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே மேங்கோவுக்கு வந்து இதே மெத்தடு தான். கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்களா, அந்த எஸ்ஸை வந்து கொஞ்சம் ரொம்ப பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சீயை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி போடணும். ஃபுல் சீ போட்டோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக சீ போடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக டார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைன்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டு உள்ளே கொடுக்குற ஃபில்லிங் தான் நீங்கள் வந்து ஹைலைட்டாக காணிக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து அவுட்லைன் எவ்வளவு கேவலமாக போட்டாலும் உள்ளே வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது இன்னும் நல்லா நீட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் நல்லா நீட்டாக போட்டு பழகுங்க. ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் 1 ஹவராவது எடுத்து நீங்கள் மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அழகாக போட முடியும். ஓகேவா? இந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஓகேவா? இப்படி போடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அவுட்லைன் போடணும். ஓகேவா? அவுட்லைன் எப்போவுமே சொன்னது தான். அவுட்லைன் டார்க் பண்ணுறது வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஃபுல் டிசைனை எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தேன்னா சொல்லித்தரேன். ஓகேவா?